பார்த்தேன்னா இல்லைன்னா ஓகே இதுக்கு மேலே யாரும் அலோவ் பண்ண வேண்டாம் நம்ம ஆளுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க இப்படியே கத்திட்டு இருந்தீங்கன்னா சத்தியமா கேட்காது. பிராமிசா சொல்றேன், கேட்கவே கேட்காது. அவரு பேசுறது கேட்கணுமா வேண்டாமா? கேட்கணுமா வேண்டாமா? எனக்கு கேட்கல. ஓகே. முன்னாடி கேமரா நான் பேசுறதெல்லாம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். நான் ஆக்சுவலி பசங்களோட மாஸ் பார்த்துருக்கேன், பொண்ணோட மாஸ் நான் இனிதான் பார்க்குறேன். வேற லெவல். நீங்க உண்மையிலேயே நான் எப்படி டான்ஸ் பண்றதுன்னு தெரியல. எனக்கு நீங்க கத்துல பார்த்துட்டு எனக்கு சிவரிங் ஆயிடுச்சு. நான் பயந்துட்டேன், உங்களை பார்த்து நான் பயந்துட்டேன், அன்பால நான் பயந்துட்டேன். ஸோ இந்த ஒரு என்ன சொல்றது, இதோட சத்தம் எனக்கு அங்க மேல இருக்கும்போது எனக்கு கிளியுது அங்க மேல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நான் டெஃபினட்டா எல்லாத்தையும் எவ்வளவு பேர் நான் மீட் பண்ண முடியுமோ நான் மீட் பண்ணி டெஃபினட்டா உங்களோட இன்டராக்ட் பண்ண போறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ. நீங்க கொடுக்குற இந்த அன்பு தான் நீங்க கூப்பிட்டு வந்திருக்கு. நீங்க மேலும் கொடுப்பீங்க நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே गाइस, கேட்டிட்டீங்களா? நிறைய பேர் வந்து பாலாவா ஐயோ, இவ்வளவு சவுண்டை கேட்டு ரொம்ப நாளாச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது தான் நமக்கே ஒரு மாதிரி கிரிகிரின்னு ஆகுது. ஏன்னா இன்னைக்கு இந்த கடையை பத்தி சொல்லணும்னா, பொடி மாசு போற ரெஸ்டாரண்ட் வாசல படுமாசா இவ்வளவு கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த ரெஸ்டாரண்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்லி பாத்தீங்கன்னா வந்து இலையில ஆட்டுக்குட்டி இருக்கும், காலுக்கு கீழே பூனை குட்டி இருக்கும். இப்படி வந்து ஒரு டிஃபரெண்டான ரெஸ்டாரண்ட் இது. இந்த ரெஸ்டாரண்ட் ஆக்சுவலா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சாப்பிள் தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இவ்வளவு பொண்ணுங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே வந்து WCC காலேஜ்ல டீ கடையை பார்த்த மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து பொண்ணுங்களா இருக்கும் அட்டி போடுவாங்க. உண்மையிலே வந்து ஒரு பொண்ணு கிட்ட சரி 4 பசங்க கிட்ட ஒரு பொண்ணு மாட்டதை விட ஒரு பொண்ணு கிட்ட 4 பையன் மாட்டான்னு வைங்களேன், செய்தான். ஏன்னா வந்து 4 பையன் ஒரு பொண்ணு மாட்டா தப்பிச்சுவோம். ஆனா 4 பொண்ணு கிட்ட ஒரு பையன் மாட்டினான்னு வைங்களேன், ஆமா கிளிதான். ஆனா இன்னைக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியல. ஏன்னா அது உள்ள வரும்போதே வந்து இந்த பாலான்னு சொல்ற இந்த பாகுபலிங்கிற மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் இந்த சவுண்ட் கொடுத்ததுக்கு. தேங்க்யூ, லவ் யூ ஆல். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களும் இந்த பக்கம் பசங்க வர பயங்கரமா இருக்காங்களே. பச்சை பாசா பயங்கரமா இருக்குது. என்னம்மா சொல்லுமா, அம்மா சொல்லுமா. நல்ல வேலை வலிமை அப்படி கேட்பேன்னு அதான் கேட்கறாங்க. அம்மா இங்கதான் இருக்கு கேஷ் கவுண்டரு. கவுண்டரே கிடையாது ஐயா. உங்களை சீனியர் கூப்பிடுறாங்க. உங்களுக்கு தேவை அந்த கவுண்டர் தானே? அந்த கவுண்டர் தானே பொண்ணுங்க வந்திருக்காங்கல்ல,
பொண்ணுங்களுக்காக போட்டோ இல்ல, பொண்ணுங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு கவுண்டர்னா நீங்க எதை சொல்லுவீங்க? மொபைல் பண்ணிட்டா பொண்ணுக்கான கவுண்டர்னா என்ன கவுண்டர் சொல்லலாம்? ஏன்னா half an hour சாப்பிடுற கடைக்கு 6 மணி நேரம் மேக்கப் போட்டு ரெடி ஆவாங்க. ஸோ இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி ரெடியா இருக்கான்னு தெரியல. ஆனா மேடம் வந்து இல்ல மேடம் ரெடி ஆகல, உள்ள கியூட்டா இருக்கீங்க மேடம், சிரிச்சா ஸ்நாகா மாதிரி இருக்கீங்க மேடம். இங்கே மதுரை வாங்கிட்டியா? இல்லைங்க இல்லைங்க, ஐயா முதல்ல கேட்கறாங்க. சிவானியா? ஏங்க, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அவங்க கிட்ட போய் சிவானி கேக்குறீங்களே, அவங்க என்ன ஜோல்னா பையில வச்சிருக்காங்க, ஏன் இப்படி பண்றீங்க? ஓகே, கூட்டிட்டு வருவீங்களா பிரதர்? ஓகே गाइस, அடுத்த வாட்டி சிவானி கன்ஃபார்ம் வராங்க. அண்ட் இதோட ஸ்டார்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சவுத் இந்தியாலயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு நியாயமா இருக்காங்க? ஐயா ஐயா ஒரு நிமிஷமா, லான்ச்சி சாப்பாடு போடுறத கல்யாண சாப்பாடு போட வச்சிருவாங்க ஐயா. உங்களுக்கு அது தெரியாதுல்ல, என்கிட்ட மட்டும் ஒரு பொண்ணு வந்து எனக்கு அஸ்வினை ப்ரொபோஸ் பண்ணோம், அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன் அப்படின்னா, ஏமா அது ஏமா என்கிட்ட வந்து சொல்ற, அதுக்கு நீங்க தான் வழித்துணையா இருக்கணும். ஒரு அக்குல மட்டும் ஜோல்னா போய் இல்லைன்னா கரெக்டா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ வந்து இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லான்ச் நடக்க போகுது, கிட்டி லவ்வோட லான்ச். சோ அதுக்கு தான் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா நம்ம கூட வந்து அஸ்வின் அவர்கள் இருக்காங்க. இப்போ 2 கிட்டிஸ் இருக்காங்க இங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கிட்டி. சோ இதுக்கு தான் வந்து அஸ்வின் பேர் வைக்க போறாரு. ஓகே, அண்ட் இன்னொரு கிட்டி இதுதான் பாலா பேர் வைக்க போறாரு. என்ன பேர் வைப்பாங்க எனக்கு தெரியல. வெட்டிக்கிளியா? இத மூஞ்சிய கொஞ்சம் பாருங்க, பாவமா இல்லையாங்க? இதுக்கு போய் வெட்டிக்கிளின்னு பாலா. அஸ்வின் பேர் சொன்னே இந்த கிட்டி மட்டும் துள்ளுதேப்பா. மச்சான் 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 ஓகே, சுனிதாவா? என்னது புரியல? ஜெனியா? போன் தானே வருது. ஓகே, ஹேசல் வச்சிருக்காரு. ஹேசல், இன்றிலிருந்து நீ ஹேசல் என்று அழைக்கப்படுவாய். ஆமா, நீங்க ஏன் சொல்லுவா? ஏதாவது பாருங்க, குழந்தைக்கு பேர் வைக்கலாம். என்ன பேர் வைக்கலாம்? எலிமினேஷன் வைக்கலாமா? யாருக்கு நீங்க வேற? ஓகே, ஒரு அற்புதமான நேம். இத நல்லா பாத்துக்கோங்க. நல்லா பாத்துக்கிட்டீங்களா? உங்கள மாதிரி தான் எனக்கும் அந்த பயம் பதட்டமா இருக்கு. கன்ஃபார்மா பாலா? இல்லையா? ஏங்க சடகோ பண்ணி வைக்க சொல்றாருங்க. அதுவும் இது பொண்ணு சடகோப்பின்னு வச்சிருக்குமா? ஏன் பலவா கூப்பிடுவீங்க? பொண்ணா? ஆமா, உள்பாவாடை உருமிலா. நான் பாலா பேர் வைக்கணும்னு விஷயத்தை நான் இப்ப கேன்சல் பண்றேன். மேடம் நான் சொல்றேன், மில்கி எப்படி இருக்கு? ஓகே, இன்றையில இருந்து உர்மிளாவா என்னது மில்கி? ஓ மில்கி, ஓகே, இன்றையில இருந்து மில்கி என்று அழைக்கப்படுவாய். பாலா சார் வந்துட்டாரு, நம்ம கிட்டி லவ் யூ லான்ச் பண்ணலாமே, தப்பு இல்லையே? அஸ்வின் லவ் யூ गाइस अश्विन இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் ஏன்
ஓகே, உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அஸ்வினுக்கு குழந்தை பிறக்காமலே பேர் வைக்க போறாரு. அதாவது பூனைக்குட்டிகளுக்கெல்லாம் வந்து பேர் வைக்க போறாரு. ஓகே, 2 பூனைக்குட்டிக்கு. ஓகே, அது பாலா இல்ல பாலா என்ன பாலா என்ன சொன்னீங்க தலைவர், என்ன சொன்னீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து பேர் வைக்க போறாரு அப்படின்னு. அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் கேட் கஃபே இன்னைக்கு இந்த கிட்டி லவ்ல இந்த பேர்ல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதோட லான்ச்சுக்கு நம்ம பாலா தான் வந்துட்டு வருகை தந்திருக்காங்க. நான் என்னடா பண்றது, முன்னாடி எனக்கு கேமரா வச்சா சவுண்ட் பத்தலையாமா? எனக்கு தெரிஞ்சு பசங்க சவுண்ட் தான் வெயிட். இந்த கிட்டி லவ் கேக் கட்டிங். So happy birthday to you Kitty Love, happy birthday to Kitty Love. ஸோ வந்த அனைவருக்கும் நன்றி. இதோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டை நான் ஈவெண்ட் போனது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஐம் கம்மிங். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்கே வந்தது. ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் வந்து இங்கே நான் சந்தோஷமாக அடைஞ்சேன் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி மைக்ஸ் எல்லாம் பார்க்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது, கிடைக்கிறதும் பெருசு. ஸோ இங்கே கிடச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து குக் வித் கோமாளிங்கிற ஷோ மூலிமா இன்னைக்கு இத்தனை பேரும் எனக்கு வருகை தந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி அதுக்கு. இந்த மாதிரி ஒரு தீம்டு ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. ஸோ எப்படின்னா டாக்ஸாக இருக்கட்டும், அகெயின் கேட்ஸாக இருக்கட்டும், இதை வச்சு தீம்டான ஒரு ரெஸ்டாரண்ட்னு சொன்னாங்க. ஸோ அதுவே யூனிக்காக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டும். ஏன்னா குக் வித் கோமாளி எப்படி பார்த்தாங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஒரு அந்த மாதிரி ஒரு ஷோவாக தான் பார்த்தாங்க. ஸோ அதுக்கும் நிறைய ஒரு கனெக்ஷன் இருக்குது. இங்கே ரெஸ்டாரண்ட் வரும்போது அந்த டாக்ஸோட நீங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அந்த கேட்ஸோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த இதுக்கு நான் வந்து இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஆல்ரெடி டாக்ஸ் வச்சு ஆரம்பித்து போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி கேட்ஸ் வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதில் நான் பார்ட் ஆஃப் த ஷோ ஃபங்க்ஷனுங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க வந்ததுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே.